ஹே ஹலோ பியூட்டிஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோட்டஸ் எபிசோட் 2. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாரையுமே மொட்டை வெயிலில் உட்கார வச்சுருக்காங்க. எல்லாருமே ரொம்ப வெறுப்பாக உட்காந்துட்ருக்காங்க. சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஜூனியர்ஸை ரொம்பவே வந்து பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கேங் வந்து இனிமேல் நம்ம அதில் வந்து கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், இவங்க எதுக்கு பனிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே இருக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிக்க சொல்கிறா. அப்படி எந்திரிச்சிட்டு இருக்கும்போது வந்து, நாங்களாம் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதேமாரி ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து இன்னொருத்தி வந்து, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள், திருப்பியும் மறுபடிலேருந்து முதல்லேருந்து பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறா. அங்கே நின்றுட்டுருக்க யாச்சுமே வந்து திருப்பியும் முதல்லேருந்து பண்ணுங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் குனிஞ்சு நிமிர்ந்து நாங்களாம் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தா இங்கே தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே எப்படி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை வந்து ரேகிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வட்டமேசை மாநாடே போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற கண்ணாடி வந்து இந்த மாதிரி யாருமே ஒழுங்காக வந்து வரமாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டில் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காகவே வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். கண்ண பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு வேள நான் அழகா இருக்கிறதுனால என் அழகுல மயங்கிருவேன்னு நெனைக்கிறாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததா பிரேம் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த புதுசா வந்திருக்க பையனோட பேர் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் வந்து காங்க பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். காங் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேர சொல்றாங்க. அவனுக்கு வந்து ஒழுங்காவே நீ வந்து பனிஷ் பண்ணல. நீ வந்து அடுத்த நாளாவது அவனுக்கு ஒழுங்கா பனிஷ்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆர்த்திது வந்து நான் வந்து நெறையவே பனிஷ்மெண்ட் குடுத்துட்டேன் அவனுக்கு. இதுக்கு மேல நம்ம பனிஷ்மெண்ட் குடுத்தோம்னா, டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ராகிங் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்டு அங்க இருக்கிற பொண்ணும், ஆமா ஆர்த்தித் வந்து கரெக்ட்டா தான் சொல்றான். இல்லன்னா வந்து டீச்சர்ஸ் எல்லாம் நம்மள ரேக் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் அங்க இருக்கிற நாட்டு வந்து இதுக்கு என்ன சொல்றான்னா, ஒழுங்கா ஜூனியர்ஸ் எல்லாம் சீனியர்ஸ்க்கு வந்து மரியாதை கூட குடுக்கறதில்ல. நம்ம வந்து அவங்களோட சீனியர்ஸ். அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கண்டிப்பா மரியாதை குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கண்ணாடி வந்து இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீ ஃபர்ஸ்ட்டு கூல் ஆகு. நம்ம பிரச்சனைய வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் ஒண்ணு அவன் கையில குடுக்குறான். இதுக்கு பிரேம் வந்து நாளைக்கு அந்த ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மரியாதைனா என்னன்னு சொல்லி கத்துக் குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷனா சொல்றான். அடுத்ததா வார்டு வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்காக லைட்டர் தேடிட்டு இருப்பான். அந்த பக்கம் வந்து காங் வருவான். காங் கிட்ட வந்து லைட்டர் இருக்கும். வார்டுக்கு வந்து பத்த வச்சு விடுறான். இதுக்கு வார்டு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா காங் வந்து உனக்கும் சீனியர்ஸ்க்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி கேட்குறான். இதுக்கு வார்டு வந்து எனக்கும் அவங்களுக்கும் இடையில ஹை ஸ்கூல்ல இருந்தே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. மித்தபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அடுத்ததா என்ன சொல்றான்னா, நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீ என்னோட பில்ல வந்து சேர்த்து பே பண்ணிடு அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்ததா காங் வந்து அவனோட டீம்மேட்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து உட்கார்றான். எனக்கும் வார்டுக்கும் சேர்த்து இதில காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட குடுக்குறான். அடுத்ததா ஓக் வந்து காங்க கூப்பிட்டு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஏன் வந்து ஆர்த்தித்த பார்த்து என்னோட ஒய்ஃபா ஆக்கிப்பேன் அப்படின்னு சொன்ன. அதனால இப்ப நெறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங் வந்து அவன் என்ன சும்மா சும்மா நோண்டிட்டே இருந்தான். அதனால தான் அவன் வாய அடைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு எம் வந்து அவங்கலாம் சாதாரண ஆளுங்க இல்ல அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு காங்குக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. அவங்களும் ஹியூமன்ஸ் தானே அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கு ஓக்கு வந்து என்ன சொல்றான்னா, அவங்க வந்து சாதாரண மனுஷங்க கிடையாது. அவங்கலாம் வந்து பேய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி காட்டுறான். இவன் இப்படி பண்ணதுனால அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஓக்குக்கு பக்கத்துல இருக்கிறவன் வந்து, ஓக்கு ஒண்ணும் சும்மா சொல்லல. உண்மையாவே வந்து நம்ம காலேஜ்ல வந்து பேய் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள உண்மையாவே வந்து சத்தம் கேட்குமா? அப்படிதான் ஒரு பையன் வந்து தெரியாம போய் அங்க நின்றுக்கான். அப்ப வந்து ஒரு ரத்தத்தோட பேய் வந்து அங்க நின்னுச்சாம். அது வந்து அந்த பையன வந்து திரும்பி பார்த்து, "எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த இயர்ல உங்க கிளாஸ்ல எத்தன பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தி சொல்றான். இந்த டயலாக்க கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிடுது. இவன் வந்து ஆர்த்தித்த தான் சொல்றான் அப்படின்ட்டு. அதனால எல்லாருமே திருப்பி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு வந்து 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. அமைதியாயிட்ட பிறகு ஓக்கு வந்து வணக்கம் அப்படின்னு சொல்றான். என்னடா இவன் திடீர்னு வணக்கம் சொல்றானே அப்படின்னு எம் வந்து புரியாம வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்க ஆர்த்தித் நிக்கிறான். இத பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த சீன்ல ஆர்த்தித் வந்து நம்ம கண்ண பறிக்கிற அளவுக்கு அழகா இருந்தான். காங்குக்கு வந்து இந்த மாரி உண்மையான ஃபீல் எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. அங்க ஆர்த்தித் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் சீனியர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க வராம, "நீங்க இங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்க இருக்கிறவங்கலாம் இந்த மாரி கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் சில் பண்ணலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும், "ஓ! அப்படியா? சரி வாங்க சேர்ந்து சில் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க சேர்ந்து உட்காந்துடுறாங்க.
சீனியர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்காங்க. ஆனா ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே மட்டையாயிடுறாங்க. இத வந்து ஆர்த்தி பார்த்துட்டு, "நீங்கலாம் வீட்டுக்கு கிளம்புங்க. உங்களுக்கு சில் பண்ணது போதும் அப்படின்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இதனால சரின்னு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில காலேஜ தான் காட்டுறாங்க. சீனியர் எல்லாருமே சேர்ந்து ஜூனியர எப்படி டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனியர் எல்லாருமே வந்து உட்காந்த பிறகு ஆர்த்தித் வந்து உங்களுக்கெல்லாம் மரியாதைன்னா என்னன்னே தெரியல. மரியாதைன்னா என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு பிரேம் வந்து கத்துக் குடுப்பான் அப்படின்னு சொல்றான். சரின்னு வந்து பிரேமும் நின்னு பேச ஆரம்பிக்கிறான். பிரேமுக்கு வந்து வார்டு மேல தான் ரொம்பவே கடுப்பா இருக்கு. ஏன்னா வார்டு வந்து பிரேம் வந்து முன்னாடி வரும்போது கண்டுக்காம போயிருப்பான், எதுவுமே பண்ணாம. அதனால தான் இவனுக்கு டென்ஷன் ஆகி இந்த மாரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க வந்து யாருமே வந்து சீனியர்ஸ்க்கு மரியாதையே குடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால எல்லாருமே எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்றான். எல்லாத்தையும் எந்திரிச்சு நிக்க சொல்லிட்டு வழக்கம் போல உட்காந்து உட்காந்து எந்திரிக்க சொல்றான். இவன் இப்படி பண்ண சொன்ன பிறகு தான் வந்து யார சொல்றான் அப்படின்றத பத்தி கொஞ்சம் வார்டுக்கு ஞாபகமே வருது. பிரேம் வந்து வரும்போது வார்டு வந்து கண்டுக்காம போயிட்டுருப்பான் ஹெட்செட் போட்டுட்டு. அதனால தான் இந்த பனிஷ்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே குடுத்துட்ருக்கான். இத வந்து வார்ட் பார்த்துட்டு நான் தானே பண்ணேன். அதனால நான் மட்டும் வந்து பனிஷ்மெண்ட்ட ஏத்துக்கிறேன். இவங்களலாம் எதுக்கு வந்து இந்த மாரி உட்காந்து உட்காந்து எந்திரிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வார்ட் கேட்குறான். பிரேம் வந்து வார்ட தவிர அங்க இருக்கிற எல்லாத்தையுமே உட்கார வச்சுடுறான். வார்டு கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "உங்க வீட்ல ஒழுக்கம்னா என்னன்னு உனக்கு கத்தே தரலையா? பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை குடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் உன்ன விட வந்து சீனியர். நான் 3 இயர் படிக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட வார்டுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. திருப்பி திருப்பி இவன் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். வார்டு வந்து இதுக்கு திருப்பி திருப்பி பேசி பார்க்குறான். ஆனா பிரேம் வந்து எதையுமே ஏத்துக்கிற மாரி இல்ல. கடைசியில வார்டு வந்து பிரேம பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, "போதுமா உனக்கு இந்த மரியாதை?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இத பார்த்து டென்ஷன் ஆன பிரேம் வந்து, "நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ, அவங்களும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவன் பின்னாடியே வந்து கொஞ்சம் பேர் வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல என்ன நடக்கும்? எல்லாரையுமே வந்து தலைய கீழ போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் தலைய வந்து கீழ போட்டு குனிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப எம் வந்து காங் கிட்ட, "நீ அவன் கூட போகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து, "நான் போயிட்டா இங்க உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாம போயிடும்ல. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் கவனிக்கணும். அதனால நான் இங்க தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில காங் வந்து வார்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். "எல்லாமே ஓகேவா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். வார்டு வந்து, "இதுக்கு நான் ஓகே தான்" அப்படின்னு சொல்றான். "சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து ஃபோன கட் பண்றான். இத வந்து கேட்டுட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எம் கேட்குறான். "ஒண்ணும் இல்ல. அவன் வந்து வேலையா இருக்கானா, சும்மா தான் கால் பண்ணியிருக்கான்" அப்படின்னு காங் சொல்றான். இதுக்கு எம் வந்து, "இந்த மாரி சீனியர்ஸ்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நம்ம அத கேட்டுட்டே இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ஓக்கு வந்து, "ஆமா, வேற வழி இல்லல்ல. அவங்க தானே சீனியர்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங்கும் வந்து என்ன சொல்றான்னா, "அவங்க வந்து சீனியர்ஸுங்கிறதுனால அதுக்குன்னு என்ன வேணாலும் பண்ணுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம சீனியர்ஸோட வட்டமேசை மாநாட தான் காட்டுறாங்க. ஆர்த்தி வந்து அங்க இருக்கிற பிரேம் கிட்ட, "இன்னைக்கு நீ ரொம்பவே வந்து எல்லைய மீறி நடந்துக்கிட்ட. இதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பிரேம் வந்து, "ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட்டே குடுக்க மாட்டேங்கிறாங்க. அத எப்படி நம்ம திருத்துறது? அதனால தான் நான் அந்த மாரி பண்ணேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு நாட் வந்து, "நீ அதுக்குன்னு வெளியலாம் அனுப்பிட்டு இருந்திருக்க கூடாது" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட பிரேம் வந்து, "வேற என்ன பண்ண சொல்ற? இப்படி பண்ணா தான் வந்து அவங்க வந்து ஒழுக்கமா இருப்பாங்க" அப்படின்னு அவன் பக்கம் நியாயம் இருக்கிற மாரியே பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பிரேமுக்கு பக்கத்துல உள்ளவன் வந்து, "நீ ரொம்ப கொதிக்காத, கொஞ்சம் கூல் ஆகு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் என்ன சொல்றான்னா, "இப்ப வந்து கொஞ்சம் பேர வந்து வெளிய அனுப்பியிருக்கோம். இத மாரி வந்து எல்லாத்தையுமே வெளிய அனுப்பிட்டோம் அப்படின்னா, இத திருப்பி ஃபிக்ஸ் பண்றதே கஷ்டம்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அங்க ஒருத்தர் வராரு. இவர பார்த்து தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விஷ் பண்றாங்க. இவரோட பேரு வந்து டீர். இவரும் வந்து அங்க ஒரு ஹெட்டா தான் இருப்பாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம், "என்னாச்சு? ஏன் இந்த மாரி பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு?" அப்படின்றத பத்தி கேட்குறாரு. இதுக்கு ஆர்த்தித் வந்து, "அதுவெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எப்படியாவது சரி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர சமாதானப்படுத்துறான். அதுக்கு அடுத்த நாள்ல வந்து வழக்கம் போல எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதுல ஆர்த்தித் தான் முன்னாடி நின்னு எப்பவும் போல பேச ஆரம்பிக்கிறான். "இந்த மாரி ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து யாருமே ஒழுங்கா வந்து இங்க வரவே மாட்டிக்கிறீங்க. ஏன் இப்படி இந்த இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்ப திடீர்னு எம்ம பார்க்குறான். எம் கழுத்துல வந்து அந்த டேக் இருக்காது. இத பார்த்துட்டு எம் கிட்ட போய் எந்திரிச்சு நிக்க சொல்றான். "டேக் எங்க போச்சு?" அப்படின்னு ஆர்த்திட் கேட்குறான். எம் வந்து, "நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்திக் வந்து, "அந்த டேக் இல்லன்னா எப்படி இங்க இருக்கிறவங்க வந்து உன்ன பத்தி தெரிஞ்சுப்பாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அவன் வந்து, "என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னை பத்தி நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஆர்த்தித் வந்து, "இவன பத்தி யாருக்காவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான்.
ஆர்த்தி தினமும் இந்த கேள்விய எல்லார்ட்டயும் பொதுவா தான் கேட்டான். ஆனா, காங் வந்து இதில வேணுன்னே வந்து சிக்கிக்கிட்டான். ஏன்னா, வந்து அவனோட ஃப்ரெண்ட் இல்ல. அவன எப்படியாவது காப்பாத்தணும்ல. அதுக்காக தான். அவனோட பேரு வந்து அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட ஃபுல் நேமு, அப்புறம் ஐடி கார்டோட நம்பரு, அப்புறம் அவனோட வீட்டு அட்ரஸு இது எல்லாத்தையுமே வந்து கேட்குறான். இதுக்கு நம்ம காங்கும் வந்து சரியா ஆன்சர் பண்றான். அதுக்கப்புறம் சரின்னு வேற ஒருத்தர வந்து எந்திரிச்சு நிக்க சொல்றான். திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி இன்னொருத்தரா எந்திச்சு நிக்க சொல்லி எல்லாரோட பேரையுமே வந்து மாத்தி மாத்தி ஆர்த்தித் வந்து காங்கிட்ட கேட்டுட்டே இருக்கான். காங்கும் சரி ஓகே அப்படின்னு எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியா மேய் கிட்ட தான் வந்து இந்த கேள்வி போய் நிக்குது. மேய எந்திரிக்க சொல்லி இவளோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஆர்த்தி கேட்குறான். காங்குக்கு வந்து அவளோட பேர் வந்து தெரியல. அதனால கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே நிக்கிறான். இத வந்து ஆர்த்தித் பார்த்துட்டு உன்னோட கார்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மேயும் சரி அப்படின்னு சொல்லி கழட்டி குடுக்குறா. இத வந்து டக்குன்னு ஆர்த்தித் வந்து கிழிச்சு போட்டுர்றான். அதுக்கப்புறம் ஆர்த்தித்த வந்து அடுத்த வாட்டி நீங்க வரும்போது உங்களோட டேக்க வந்து கண்டிப்பா கழுத்துல மாட்டிட்டு தான் வரணும். அது மட்டும் இல்லாம உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தியுமே நீங்க வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையுமே வந்து போக சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்புறான். ஆர்த்தித் வந்து இன்னைக்கு வின் பண்ணிட்டாளாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சீனியர் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இத கேட்ட இன்னொரு சீனியர் வந்து ஆமா அப்படின்னு சொல்றான். ஆர்த்தித் வந்து கிளம்புன பிறகு பின்னாடி இருக்கிற காங் வந்து மேய்கிட்ட வந்து கிழிஞ்சு போன டேகெல்லாம் வந்து எடுத்து குடுக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாட்டி எல்லாரும் வரும்போது டேக் வந்து கண்டிப்பா மாட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்கான்ல. அதனால அவனோட டேக் எடுத்து மேய்கிட்ட குடுக்குறா. இது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இல்ல என்னால தான் இப்படி ஆச்சு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேய்கிட்டயே அந்த டேக்க வந்து குடுத்துடுறான். இத வந்து ஆர்த்தித் பார்த்துட்டு காங் கிட்ட வரான். "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து இந்த மாரி என்னால தானே கிழிஞ்சு போச்சு. அதனால தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி அதுக்கு எதுக்கு உன்னோட டேக்க வந்து குடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளோட டேக் வந்து கிழியறதுக்கு நான் தானே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் என்னோட டேக்க வந்து மேய் கிட்ட குடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அடுத்தது வந்து காங்கிட்ட நாளைக்கு டேக் இல்லாம வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். நீ வந்து ரூல்ஸ பிரேக் பண்ண மாரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித் சொல்றான். இத கேட்டு பரவால்ல எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காங் சொல்றான். அடுத்த நாள் காலையில காங் வந்து அவனோட லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்க வந்து யாரோ புது டேக் வச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு யாருடா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சு இது அநேகமா ஆர்த்தித் தான் வச்சிருப்பானோ அப்படின்ட்டு எனக்கு மைல்டா ஒரு டவுட் இருக்கு. சரின்னு அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து எடுத்துக்கிறான். அடுத்ததா வழக்கம் போல எல்லா சீனியருமே வந்து ஜூனியர கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. அதில ஆர்த்திட்ட வந்து உங்களுக்கு எத்தன வாட்டி சொல்றது? நீங்க வந்து சீக்கிரமாவே வரமாட்டீங்களா? ஒரு சிலர் லேட்டா வர்றதுனால உங்க எல்லாரையுமே நான் வந்து பனிஷ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒழுக்கம்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நான் தெளிவா கத்துக் குடுக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்னோட லிமிட்ட மீறி உங்களுக்கு கொஞ்சம் நான் வந்து பனிஷ்மென்ட் குடுக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட்டு ஓடுங்க. ஓடிட்டு 100 டைம் உட்காந்து உட்காந்து எந்திங்க. அப்புறம் இந்த சைடுக்கு ஓடுங்க. ஓடிட்டு 100 டைம் உட்காந்து உட்காந்து எந்திங்க அப்படின்னு சொல்லி பனிஷ்மென்ட் குடுக்குறான். இத கேட்டு யாருமே வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இதனால ஒரு வாட்டி உங்களுக்கு சொன்னா புரியாதா? எந்திரிச்சு ஓட ஆரம்பிங்க அப்படின்னு கத்துறான். சரின்னு இவங்களும் வந்து பயத்துல வந்து எந்திரிச்சு எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆர்த்திக்கு குடுத்த பனிஷ்மெண்ட்டால அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து முடியாம டக்குன்னு கீழ விழுந்துடுறா. உடனே இது வந்து ஆர்த்தி பார்த்துட்டு அந்த பொண்ண வந்து புடிச்சுக்கிறான். டக்குன்னு வந்து அங்க இருக்கிற நர்ஸ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அங்கேருந்து ஒரு சீனியர் பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து டக்குன்னு பேப்பர கிழிச்சு அத வந்து சுருட்டி அந்த பொண்ணோட வாயில வந்து வைக்கிறா. இந்த மாரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கிறதே எனக்கு வந்து தெரியாது. உங்களுக்கு இது வந்து தெரியுமா? தெரியாதா? அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆத்தி இது வந்து அங்க இருக்கிறவங்களலாம் பார்த்து என்ன சொல்றான்னா, இந்த மாரி 1, 2 பேர் லேட்டா வரதுனால தானே நான் பனிஷ்மென்ட் குடுத்தேன். அதனால தான் இந்த பொண்ணு வந்து இப்படி மயங்கி விழுற மாரி ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து சீக்கிரமா வரமாட்டீங்களா? அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஒரு நாள் வந்து உங்க எல்லாத்தையுமே நான் விட்டுர்றேன். இனிமே அடுத்த வாட்டி இந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆத்திக்கு குடுத்த பனிஷ்மெண்ட்டால எம்முக்கு வந்து கொஞ்சம் நடக்க முடியாத மாரியா இருக்கு. இதனால அவன் அங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இத வந்து அங்க இருக்கிற சீனியர் பொண்ணு ஒருத்தி பார்த்துட்டு, கால வந்து காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு செக் பண்றா. செக் பண்ணிட்டு இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆயில்மெண்ட் போட்டா சரியாயிடும். இப்போதைக்கு ஆயில்மெண்ட் வந்து இங்க இல்ல. நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட வந்து வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறா. அப்பதான் காங்கோட மூஞ்ச வந்து நல்லா பார்க்குறா. பார்த்துட்டு நீ வந்து காங் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. காங்கும் ஆமா அப்படின்னு சொல்றான். நம்ம காலேஜ்ல வந்து ஸ்டார் கான்டெஸ்ட்ன்னு ஒண்ணு நடக்க போகுது. அதுக்கு உன்ன தான் வந்து சேர்த்து விடலாமான்னு சொல்லி நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட காங் வந்து அதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க இப்ப சாப்பிடலையே அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ஃபுட்டெல்லாம் வந்து சீனியர்ஸ்க்காக தான் வாங்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க வந்து எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றா.
இத கேட்ட எம் வந்து சீனியர்ஸோட ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு வேணாம். அவங்க சும்மாவே ரொம்ப டெரரா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு அந்த பொண்ணு வந்து நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் வந்து சீனியர்ஸ் வந்து கொடூரமானவங்கலாம் கிடையாது. அவங்கலாம் ரொம்ப சாஃப்ட்டானவங்க தான். உங்க முன்னாடி இப்படி காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் எடுத்து குடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறா. இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆர்த்தித் வந்து உள்ள வரான். மயக்கம் போட்டு விழுந்தால அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளும் வந்து அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஆத்தித் வந்து சரி ஓகே. நீ கேட்டீல ஆயில்மெண்ட் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட குடுக்குறான். குடுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த மாரி உன்ன பார்க்கறதுக்கு 2 பேர் வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர கை காட்டுறா. இவனும் சரின்னு திரும்பி பார்க்குறான். இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவ்வளோ நேரம் அம்பி மாரி பேசிட்டு இருந்த ஆர்த்தித் வந்து அந்நியனா மாற ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே குரல வந்து ஒசத்தி, "நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு அந்த பொண்ணு வந்து ஸ்டார் கண்டெஸ்ட்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன இங்க உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஆர்த்தித்த வந்து இவன்லாம் கலந்துக்கிட்டா எப்படி வந்து வின் பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சான்ற அளவுக்கு பேசுறான். இதுக்கு அந்த பொண்ணு வந்து நீ தானே அவன வந்து சஜெஸ்ட் பண்ண. அப்புறம் எப்படி இப்படி பேசுற? அப்படின்னு சொல்லி கேட்குறா. இத கேட்டதும் ஆர்த்தித் வந்து நான் தான் பண்ணேன். இருந்தாலும் இவன்லாம் வந்து வின் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப திடீர்னு அங்க ஒருத்தன் வந்து நின்னுட்டு எங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளும் வந்து அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காங்க கை காட்டுறா. காங்க வந்து இவன் பார்த்த உடனே வாவ்! அழகா இருக்கானே! இந்த பையன் கலந்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம தான் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம காங்கோட ஃபோன் நம்பர்லாம் வந்து வாங்கிக்கிறான். இத பார்த்து ஆதித் வந்து டென்ஷன் ஆயிட்டு அங்கேருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் மாத்தி மாத்தி இவங்க 2 பேரும் கதை பேசி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்ததும் போனவன் வந்து திரும்பி வந்து ஏன் இப்படி லவுடா வந்து சத்தம் போட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா பேச மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு காங்க வந்து அங்கேருந்து கிளம்ப சொல்றான். சரின்னு காங்கும் ஏம்மா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஆர்த்தித் வந்து நில்லு அப்படின்னு சொல்லி நிக்க வைக்கிறான். என்னன்னு சொல்லி காங் கேட்குறான். அங்கேருந்து 2 ஆரஞ்சு பழத்த எடுத்து காங் கையிலயும், எம் கையிலயும் குடுத்துட்டு, "நீங்க மட்டும் இத சாப்பிடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக சொல்றான். அங்கேருந்து கிளம்பி காங் வந்து வாட பார்க்கறதுக்காக தான் வரான். ஏன்னா எல்லாருமே இந்த மாரி வராம போனதுனால தானே இவ்வளோ ஹார்ஷா வந்து பனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத பத்தி இவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப வந்திருக்கான். இந்த மாரி வார்டுகிட்ட வந்து இத பத்தி பேச ஆரம்பிக்கிறான். "நீ இன்னைக்கு வரல அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு ரொம்பவே ஹார்ஷா வந்து பனிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்றத பத்தி கேட்குறான். இதுக்கு வார்டு வந்து நான் மட்டும் தான் வந்து வராம இருந்தேனா என்ன? என்ன மாரி நெறைய பேர் வராம இருக்காங்கல்ல அப்படின்ட்டு சொல்றான். சீனியர்ஸ் காட்டுற திமிருக்கெல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போ முடியாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங் வந்து நீ நினைக்கிற மாரி அவங்க ஒண்ணும் அவ்வளோ திமிரு பிடிச்சவங்க கிடையாது. அவங்களும் கொஞ்சம் சாஃப்ட்டானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்திக்கு குடுத்த ஆரஞ்ச வந்து இவன்கிட்ட குடுக்குறான். குடுத்துட்டு இது வந்து சீனியர்ஸ் கிட்ட இருந்து வந்தது. நீ அவங்கள வந்து ரொம்ப தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்ததா நைட் ஆயிடுச்சு. எல்லாருமே அவங்க ரூம்ல உட்காந்து அசைன்மெண்ட்டுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப காங் வந்து எம் கிட்ட என்ன கேட்குறான்னா, இந்த மாரி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம்ல, அதெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு எம் வந்து ஐயோ! நான் மறந்து கிளாஸ் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங் வந்து அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து அசைன்மெண்ட் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எம் வந்து நான் காலையில எடுத்து குடுத்துட்றேனே அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங் வந்து நம்ம காலையிலேயே வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீ காலையிலேயே எடுத்து குடுத்தா எப்படி அசைன்மெண்ட் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். காங் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வாங்க அப்ப போய் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிடுறான். ஓக்கு வந்து எனக்கு பேய்னா பயம். மணி 12வது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எம்ம கூப்பிடுறான். எம் வந்து எனக்கு கால் வலிக்குது. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு வேற வழி இல்லாம காங் மட்டும் அங்க தனியா வந்து போறான். கிளாஸ் ரூமுக்குள்ள போய் அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சத்தம் கேட்குது. என்னடா இது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதே பேசுற மாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது தான் அங்க ஒருத்தங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு போய் கிட்ட போய் பார்க்குறான். அங்க வந்து சீனியர்ஸும், அப்புறம் வந்து டீர் அப்படின்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. கடைசியா மீட்டிங் முடியிற ஸ்டேஜ்ல தான் வந்து காங் வந்து அங்க போய் பார்த்துட்டு இருந்திருப்பான். மீட்டிங் வந்து முடிஞ்சது எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. காங் வந்து இத பார்த்துட்டு இங்கேருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்கேருந்து எல்லாருமே போன மாரி சவுண்ட் கேட்குது. சரி எல்லாரும் போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காங் டக்குன்னு எந்திரிச்சு நிப்பான். அப்போன்னு பார்த்தா ஆர்த்தித் வந்து முன்னாடி வந்து நிப்பான். அப்ப ஆர்த்தித்துக்கும் ஷாக் ஆயிடுது. காங்கோக்கும் ஷாக் ஆயிடுது. ஐயோ! பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆர்த்தித் வந்து காங்க பார்த்துட்டு இந்நேரத்துல இங்க என்ன நீ பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு காங் வந்து நாங்க இங்க சில நோட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டோம். நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அதனால தான் அத எடுக்கிறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஆர்த்தித் வந்து டென்ஷன் ஆயிட்டு இனிமே இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறான். இவன் இப்படி டென்ஷன் ஆகுறத பார்த்துட்டு காங் வந்து ஆர்த்தித் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆர்த்தித்தும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க இப்படி டென்ஷன் ஆகும்போது பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆர்த்தித்துக்கு இதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணணும்னே வந்து ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. திரு திருன்னு முழிச்சுட்டு உன்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதுக்காக வரான். அதுக்கப்புறம் இவன் சிரிக்கிறான். அப்புறம் இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. முழிச்சுக்கிட்டே நிக்கிறான்.
புலி மாரி இருந்த ஆத்தி தான் பூனை மாரி வெக்கப்பட வச்சுட்டான் நம்ம காங்கு. இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் 3 வந்து பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.